ரொம்ப வாழ்க்கையில நீங்க ரொம்ப நல்லவரா இல்ல ரொம்ப நல்லவர்னு பேர் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு கோழையா? கேள்வி கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், ஆனா உண்மை அதுதான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீ ரொம்ப நல்லவன்பா, தங்கமானவன்பா அப்படின்னு புகழ்றாங்கன்னா சந்தோஷப்படாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இந்த உலகம் நல்லவங்களை கொண்டாடும், ஆனா பலவீனமானவங்களை வேட்டையாடும். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையே தலைகீழ மாத்த போகுது. நல்லவனா இருக்கிறதுக்கும் பலவீனமா இருக்கிறதுக்கும் நூலளவு தான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கலனா கடைசி வரைக்கும் நீங்க ஒரு விக்டிமா, அதாவது பாதிக்கப்பட்டவனாவே செத்து போயிடுவீங்க. தயாரா இருங்க, இது உங்களுக்கான வீடியோ. வணக்கம் நண்பா, நம்ம பிள்ளை ஏன் எதற்கு எப்படி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பொய்ய உடைக்க போறோம். அதுதான் பி நைஸ். சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அமைதியா போ, யார் கூடவும் சண்டை போடாத, எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. இப்படி சொல்லி சொல்லியே நம்மள ஒரு முதுகெலும்பு இல்லாத மனிதனா மாத்தி வச்சிருக்காங்க. ஆமா, நல்லவனா இருக்கிறது தப்பில்லை, ஆனா உங்களை யாரும் மிதிக்கிற அளவுக்கு நல்லவனா இருக்கிறது தற்கொலைக்கு சமம். இந்த வீடியோவோட முடிவுல நீங்க ஒரு சாதாரண நல்லவனா இருக்க மாட்டீங்க, ஒரு ஆபத்தான நல்லவனா மாறுவீங்க. அது என்ன ஆபத்தான நல்லவன்? வீடியோவை முழுசா பாருங்க, விடை கிடைக்கும். நம்மள பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? கான்ஃப்ளிக்ட் அவாய்டன்ஸ், அதாவது சண்டையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது. உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை தராங்க, நீங்க என்ன பண்றீங்க? இல்ல சார், எனக்கு இது வராதுன்னு சொல்ல பயம். எங்க நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களோ, எங்க நம்ம மேல கோபப்பட்டுருவாங்களோன்னு பயந்து சரி சார் நான் பண்றேன்னு ஒத்துக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட கடன் கேக்குறான், உங்ககிட்டயே காசு இல்ல, இருந்தாலும் இல்லன்னு சொன்னா நட்பு போயிடுமோன்னு பயந்து வேற இடத்துல கடன் வாங்கி அவனுக்கு தரீங்க. கடைசியில என்ன ஆகுது? அவன் ஜாலியா சுத்துறான், நீங்க வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேரு நல்ல குணம் கிடையாது நண்பா, இதுக்கு பேரு பலவீனம், பயம். உங்களுக்கு நோ சொல்ல தைரியம் இல்ல, அத மறைக்கதான் நான் ரொம்ப நல்லவன், அதான் எல்லாருக்கும் உதவுறேன்னு உங்களுக்கே நீங்க ஒரு முகமூடி போட்டுக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க உண்மையாவே நல்லவராயிருந்தா உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்க மாட்டீங்க தானே? உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பேரு தியாகம் இல்லை, அது ஒரு முட்டாள்தனம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு முயல் இருக்கு, ஒரு ஓநாய் இருக்கு. முயல் சொல்லுது, நான் ரொம்ப நல்லவன், நான் யாரையும் கடிச்சதில்ல, நான் யாரையும் கொன்னதில்ல அப்படின்னு. உண்மையில அந்த முயல் நல்லவனா? இல்ல. அந்த முயலால யாரையும் கடிக்க முடியாது. அதுகிட்ட கூர்மையான பற்கள் இல்ல, வேட்டையாடுற திறன் இல்ல, வேற வழி இல்லாம அது அமைதியா இருக்கு. அதே நேரம் ஒரு சிங்கம் இருக்கு, அது நினைச்சா ஒரே அடியில ஒரு உயிரை எடுக்க முடியும். ஆனா அந்த சிங்கம் அமைதியா உட்கார்ந்துருக்கு, தேவையில்லாம யாரையும் தாக்குறதில்ல. இப்போ சொல்லுங்க, யார் உண்மையான நல்லவ? அந்த முயலா இல்ல சிங்கமா? கண்டிப்பா அந்த சிங்கம் தான். ஏன்னா கெடுதல் செய்யறதுக்கான எல்லா சக்தியும் இருந்தும் அதை செய்யாம கட்டுப்பாடா இருக்கானே, அவன்தான் உண்மையான தர்மிஷ்டன். எதுவுமே செய்ய துப்பில்லாம நான் நல்லவன்னு சொல்றவன் வெறும் கோழை. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்க சிங்கமா இல்ல முயலா? உங்களை யாராவது அடிச்சா திருப்பி அடிக்க தெம்பு இருந்தோ அமைதியா போறீங்களா, இல்ல திருப்பி அடிக்க பயந்துட்டு நான் காந்தி வழின்னு பொய் சொல்றீங்களா? நல்லவனா இருங்க, ஆனா
அது ஒரு சாய்ஸா இருக்கணும், கம்பல்ஷனா இருக்கக்கூடாது. அதிகமா நல்லவனா இருக்கிறது புகைப்பிடிக்கிறத விட பயங்கரமானது. ஏன் தெரியுமா? நீங்க எல்லா உணர்ச்சிகளையும் உள்ள அடக்கி வைக்கிறீங்க. கோபம் வருது, காட்டுறதில்ல. அழுகு வருது, காட்டுறதில்ல. வெறுப்பு வருது, சிரிச்சுக்கிட்டே நடிக்கிறீங்க. இப்படி அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் என்ன ஆகும் தெரியுமா? எரிமலை மாதிரி வெடிக்கும். இல்லனா உங்க உடம்பையே அரிச்சு எடுத்துடும். ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், தூக்கமின்மை எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மத்தவங்களுக்காக வாழ்றதுதான். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், யார் என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன? உங்க வாழ்க்கை உங்க கையில. மத்தவங்க உங்கள நல்லவன்னு சர்டிபிகேட் தரணும்னு அவசியமே இல்ல. உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தா போதும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல எல்லாரையும் திருப்திப்படுத்துறது கடவுளால கூட முடியாது. அப்புறம் ஏன் நீங்க ட்ரை பண்றீங்க? சரி நண்பா, இப்போ பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருச்சு. இதுல இருந்து வெளியே வர்றது எப்படி? நல்லவனாவும் இருக்கணும், அதே சமயம் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் முதல் பாடம். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த யார் சொன்னாலும் மன்னிக்கவும். என்னால இது முடியாதுன்னு சொல்லுங்க. காரணம் சொல்லாதீங்க. ஐயோ எனக்கு வேலை இருக்கு அதான் வரலன்னு பொய் சொல்லாதீங்க. எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு முகத்துக்கு நேரா சொல்லுங்க. முதல்ல கஷ்டமா இருக்கும். எல்லாரும் உங்களை திட்டுவாங்க, திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, போக போக உங்க மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். இவன் சொன்னா செய்வான், இல்லனா மாட்டேன்னு சொல்லிடுவாங்கிற நம்பிக்கை வரும். அந்த மரியாதை தான் ஒரு ஆணுக்கு அழகு. உங்க வீட்டுக்குள்ள யாராவது செருப்பு போட்டுட்டு வந்தா சும்மா இருப்பீங்களா? கழட்டிட்டு வாங்கன்னு சொல்றீங்கல்ல? அதே மாதிரி தான் உங்க மனசும். யார் உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். யாராவது உங்களை அசிங்கமா பேசுனா சிரிச்சுக்கிட்டே கடந்து போகாதீங்க. கண்ணை பார்த்து இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல, நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. அமைதியா ஆனா அழுத்தமா அந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க. அந்த கோட்டை தாண்டுனா விபரீதம் நடக்கும்னு அவங்களுக்கு புரியணும். ஜார்டன் பீட்டர்சன் ஒரு அருமையான விஷயம் சொல்வார். யூ ஷுட் பி a monster and then you should control it. அதாவது உங்களுக்குள்ள ஒரு மிருக பலம் இருக்கணும். உங்களால எதையும் சாதிக்க முடியும், யாரையும் எதிர்த்து நிக்க முடியுங்கிற தைரியம் இருக்கணும். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பலசாலியா மாறுங்க. ஜிம்முக்கு போங்க, உடம்ப ஏத்துங்க, நிறைய புக்ஸ் படிங்க, அறிவை வளர்த்துக்கோங்க. நீங்க பலசாலியா இருக்கும்போது தான் உங்க கருணைக்கு மதிப்பு இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் தான் சொத்தை தானம் பண்ணுனா அதுக்கு மதிப்பு இல்லை. ஒரு கோடீஸ்வரன் தானம் பண்ணுனாதான் அதுக்கு மதிப்பு. அதே மாதிரி தான் நீங்க பவர்ஃபுல்லா மாறுங்க. அப்புறம் அந்த பவரை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. நண்பா, இந்த சமூகம் ரொம்ப விசித்திரமானது. நீங்க குனிஞ்ச
இதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான பல உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம தில்லை ஏன் எதற்கு எப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு பவர்ஃபுல்லான டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லவனா இருங்க, பலசாலியா இருங்க. நன்றி, வணக்கம்.